டிபேட் எடுக்கிற அளவுக்கு இது விவாதம் ஆயிடுச்சு. ட்விட்டர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டிபேட் இல்ல நடந்திருக்கு. நேற்றுக்கு மாலை நேரம் அத்தனை டிபேட்ஸும் நடந்தது. நான் என்ன கேட்கிறேன், இளையராஜாவை பட்டியல் சமூகம், அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவங்க, நாங்க இங்க இருக்கிற திராவிட இயக்கமும் திமுகவெல்லாம் அடையாளப்படுத்துது. இங்க இருக்கிற இளையராஜா ரசிகர்கள் எல்லாம் முடியாது. பிஜேபி அவருக்கு எம்பி கொடுக்கும்போது அப்படிதான் அடையாளம். சரி, கவர்னர் அங்கே அர்த்த மண்டபத்துக்குள்ள போகாம வாசல்ல அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டு வந்தப்போ அப்பயே நீங்க நீங்க வந்து கவர்னர் பின்னால் எவ்வளவு ஊடகங்கள் போச்சு, அப்பயே நீங்க பிரச்சனை அப்பயே இந்த இன்னைக்கு சமூக நீதிக்காக துடிக்கிற இந்த மாதேஷ் தமிழ்நாட்டின் ஆளுநரை அர்த்த மண்டபத்திற்கு விடவில்லை. அன்னைக்கு ஏன் துடிக்கல உங்களுக்கு? அன்னைக்கே நீங்க பேசல. அன்னைக்கு அந்த மாதிரி அவர் திருப்பி அனுப்பப்பட்ட எத்தனை மத்திய அமைச்சர், பல மத்திய அமைச்சர்கள், அம்மா மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை நானே ஆண்டாள்கள் கொடுத்தேன். அவங்களும் அர்த்த மண்டபம் உள்ள, அவங்களும் அங்கதான் நிக்கணும். உள்ள அர்ச்சகரும் பரிசாரம் தான் போவாங்க. அவங்க அந்த இளையராஜா ஐயா எங்க நின்னாங்களோ அங்கதான் அம்மா ஆண்டாளுக்கு தான் விழிச்சது. சார் போட்டோ காமிக்க உங்களுக்கு, ஆண்டாளுக்கு தான் விழிச்சோம். போட்டோ காமிக்கவா? நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க, நான் போய் நான் மதுரைக்கு போய் உடனே அனுப்பிச்சுக்கிறேன். போட்டோ இருக்கு சார். மக்கள் தான் இதெல்லாம் அன்னைக்கு நீங்க குதிக்கலையே. அன்னைக்கு தவறு நடந்தா உடனே ஒரு மத்திய அமைச்சரை அங்க நிறுத்தலாமா? குதிக்கல. ஒரு ஆளுநரை அங்க நிறுத்தலாமா? குதிக்கல. இளையராஜா அனுப்புனே பாசம் வருது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இளையராஜாவுக்கு உச்சபட்ச அங்கீகாரம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. என்ன அங்கீகாரம்? ராஜ்யசபாவுக்கு. உங்களுக்கு தெரியுமா? என்ன அடையாளப்படுத்தி? இது வரைக்கும் அடையாளப்படுத்தி தான் கொடுத்தாங்க. ஒரு பட்டியல் சமூகம், ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவருக்கு நாங்க எம்பி நீங்க பண்ணா அதெல்லாம் பட்டியல் சமுதாயத்துக்கான ஆதரவு, சமூக நீதி. அதை நாங்க சொன்னா அவர் அடையாளப்படுத்துறது அர்த்தமா? நாங்க இதெல்லாம் பட்டியல் சமுதாயத்துக்கு பண்ணோம்னு சொல்லலையா? RS பாரதி பட்டியல் சமுதாயத்துக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லலையா நீதிபதி பதவியா? சொன்னாரா இல்லையா? பட்டியல் சமுதாய மக்களுக்கு நாங்க போட்ட பிச்சை நீதிபதி பதவின்னு சொன்னாரா இல்லையா RS பாரதி? உங்க ஊடகங்கள் தான் அதெல்லாம் காமிச்சிங்க. அப்ப அது நியாயமா? பிச்சைன்னு சொல்லலாமா? எல்லாரும் படிச்சுட்டான்னு ஒரு திமுக அமைச்சர் பேசுறாரு, வரவே போறவெல்லாம் படிச்சுட்டான்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் நாங்க தான் தமிழ்நாட்டை படிக்க வச்சோம்னு சொல்றீங்க. என்ன சார் நியாயம் இது? சமூக நீதினா நாங்களும் பின்தங்கியவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு நாங்கள் இந்த உதாரணங்களை சொல்றோம். நான் இப்பயும் சொல்றேன், சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 75-80 வருஷமா சுதந்திர காலத்துல இருந்து மத்திய அரசாங்கத்தால நியமிக்கப்படுகிற கலைத்துறை சார்ந்த எம்பிக்கள் நியமிக்கிறாங்கல்ல ராஜ்யசபா. தமிழ்நாட்டு ஐயா சிவாஜி கணேசன் எம்பியா இருந்தாரு கலைத்துறை சார்பா. அமிதாப் பச்சன் இருந்தாரு. இப்படி பெரிய பெரிய ஆட்களா இருந்திருக்காங்க இன்னும் பல பேர். இவங்க யாருமே பட்டியல் சமுதாய சார்ந்தவர்கள். முதல் முறையா நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை கலைத்துறை சார்பாக ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கிறார். அது இளையராஜா. இப்படி சொன்னா நீங்க ஜாதி அடையாளப்படுத்துன்னு சொல்லுவீங்களா? அப்ப 75 வருஷமா ஏன் நீங்க பண்ணலன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் பண்ணல? எந்த கலை சார், அப்ப கலைத்துறையில பட்டியல் சமுதாய மக்கள் இல்லையா? திருமாவளவன் கட்சியே கலைத்துறை சார்ந்தவங்க நிறைய இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தை. நாங்கெல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கலை ஞானிகள் இருக்காங்க. இளையராஜாவை நாங்க பட்டியல் சமூகமா இதுக்கு முன்னாடி பார்க்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அவர் பட்டியல் சமூகமா அப்படின்னு எங்களுக்கு நீங்க பட்டியல் சமுதாயம் பாக்குறதுனாலதான் நீங்க கோயிலுக்கு ஆண்டாள் கோயில விடலன்னு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. இவ்வளவு விஷயம் நடக்காத ஒன்றை ஈர பேனாக்கி பெருமாளாக்கி பிரச்சனை பண்றீங்க. அதனாலதான் சார் பிரச்சனை. அப்படின்னா இத்தனை நாளா எல்லாரும் நின்று பேசியிருக்காங்களே, நீங்க அதையே பத்தி ஏன் பேசல? இல்ல இளையராஜா விடுங்க சார். இளையராஜா போறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க போயிருப்பான். அங்கதான் நின்று சாமி கும்பிடுறான் ஆண்டால. எல்லாரும் நான் தான் சொல்றேன், அமைச்சர்ல இருந்து ஆளுநர் அங்க நிக்கிறாங்க. அவங்களை பத்தி ஏன் பேசல? இளையராஜா மாத்திரம் போனப்போ ஏன் பேசுறீங்கன்னா நீங்க ஜாதி அடையாளப்படுத்த இல்ல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். அந்த மகத்தான இசைஞானியை நீங்க ஜாதியை சொல்லி ஒரு சமூகம் இழிவுபடுத்துறதுன்னு காட்ட விரும்புறீங்க. கோயில் HRNC கண்ட்ரோலர் அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு டீசென்ட் ஆனவர்ன்றத ஒரு ட்விட்டர் நிரூபிச்சு போயிட்டார் சார். ஒரு ட்விட்டர் நிரூபிச்சு உங்க கோயில் தானே, உங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. நீங்க தான் நிர்வாகம் பண்றீங்க. உங்களை கேட்காம சிறுவத்தூர் கும்பாபிஷேகம் பண்ண முடியுமா? உங்களை கேட்காம நான் போய் அங்க சிறுவத்தூர் இருக்கிற ஒரு தேருக்கு ஒரு சின்ன சக்கரத்துல அச்சாணி போயிடுச்சு, அந்த அச்சாணியை மாத்திரம் நான் போய் நன்கொடையா கொடுக்குறேன், உபயதாரா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் அச்சாணி நான் போய் போட முடியுமா? இங்க எல்லாம் நிற்கிறீங்களா உங்க ஆபீசர்ஸ் எல்லாம்? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். எது நியாயம் மக்கள் சொல்லலாம். பேராசிரியர் சொல்கிற மாதிரி ஐயா மாதேஷுக்கு என்ன துடிப்பு இளையராஜா ஐயாவை உள்ள விடலன்னொன்னே. ஒரே ஒரு சந்தேகம்தான், தமிழ்நாடு முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ போகிற காரில் வந்துட்டு சாதாரண ஒரு ஆளை அப்படி வண்டியில் ஏற்றி இறக்குவாங்களா ஐயா? சாதாரண மனுஷனான முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே அவங்க வண்டியிலேயே வந்துட்டு ஒரு ஒன்றிய செயலாளரை கூட ஏற்றுறதில்ல. இவர் காலங்காலமாக இருக்கிற மரபை வந்துட்டு மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறாராம். அவர் கேட்டது செருப்பால் அடித்த மாதிரி தான் கேட்டார். இளையராஜா போகிறதுக்கு முன்னாடி 1 லட்சம் பக்தர்கள் குறைஞ்சது இருந்திருப்பாங்க. அவங்களுக்காகலாம் ஒரு நாளும் பேச மாட்டேங்கிறான். இந்த திமுக பேசினா மட்டும் இவனுக்கு அப்படியே எரியும் சொம்பு தூக்கி.